ஹே கைஸ், ஐம் சாரி. இந்த பார்ட் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. நான் எடிட்டிங்லாம் முடிச்சு அப்லோட் பண்ண அப்புறமா தான் நானே பார்க்குறேன். என்னடா டியூரேஷன் கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா 80% வீடியோ தான் அப்லோட் ஆகியிருக்கு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம மிச்ச பார்ட்டுக்கு போகலாமா? ஸ்டார்டிங்லேயே ஜேஜுன்னு அவனோட லாயரை கூப்பிட்டு விசாரிக்கிறான். இந்த மாதிரி ரோட்ல அனாதையா கிடந்த பொண்ணத்தை அட்டாப்சி எதனா பண்ணுவாங்களான்னு. இவரோ கன்ஃபார்மா பண்ணுவாங்க. அவன் தற்கொலையே பண்ணியிருந்தாலுமே அவனோட இறப்புக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத அலசி ஆராயாம விட மாட்டாங்க அப்படின்னது இவன். ஐயோ, அப்ப அது பிரச்சனை ஆகாதா? அது பண்ணாம நம்மளால தடுக்க முடியாதான்னு கேட்ட என்ன பண்ணாலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால ஜின்னோட புருஷனை கூப்பிட்டு உன் பொண்டாட்டி கடைசியா மியோங் கிட்ட பேசியிருக்கா, அதுக்கான ஆடியோ ரெக்கார்டும் இதுல இருக்கு. அங்க ஒரு எக்ஸ்பென்சிவான பாட்டில் வச்சிருந்தேன், அந்த பாட்டில வச்சு அடிச்சு கொன்னுட்டான்னு கூட எனக்கு டவுட் வருது. அதனாலன்னு சொல்லும் போதே அவரு இப்ப என்னடா நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல வரியான்னு கேக்குறாரு. இவனும் அதுக்கு எதுக்கு நீ வரணும், நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பனே, நம்ம அவளை காப்பாத்தணும், உன்னால முடிஞ்சிச்சுன்னா அவளை காப்பாத்து, இல்லன்னா அந்த குழந்தைய கஸ்டடி என்கிட்ட ஒப்படைச்சிரு, அவளை டிவோர்ஸ் பண்ணிடு. ஏன்னா யோசிச்சு பாரு, தன்னோட அம்மா ஒரு கொலகாரி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட குழந்தை தாங்குமா, எவ்வளவு மனசு நொந்து போகும். அதுக்காக தான் சொல்ல வரேன்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. அவன் குழந்தைய வச்சு மிரட்டி இவனை காரியத்தை சாதிக்க வைக்க சொல்றான் அப்படின்னு. அதை கேட்டா வேற என்ன பண்ணட்டும், நீயே சொல்லு பாப்போம். உன் பொண்டாட்டிக்கு இது ஃபர்ஸ்ட் கொலை கிடையாது. அவ ஒரு பொண்ணை புள்ளி பண்ணி அந்த பொண்ணு மாடியில இருந்து உந்து செத்து போச்சு. அந்த கேஸை மறைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கேஸை மறைக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். கொலகாரிக்கு வாக்கப்பட்டா இதெல்லாம் பண்ணி ஆக வேண்டியது உன் கடமை தான்ப்பா, நான் எதுவும் பண்ண முடியாதுங்கிறான். இவருக்கா இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. அவங்க அம்மா கறி மெய்டக்க புருஷனை கொல்றதுக்காக இவங்களுக்குன்னு ஒரு சாமியார் இருப்பால, அவகிட்ட தான் டீலிங் பேசி வச்சிருக்காங்க. அவனை கொன்னுட்டு இந்த காசை நீ எடுத்துக்கோன்னு. அந்த லேடியோ அவனுக்கு கால் பண்ணி நீங்க ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க என்கிட்ட உங்களுக்கான பணத்தை கொடுத்து வச்சிருக்காங்க, இந்த இடத்துல வந்து என்ன மீட் பண்ணுங்கன்னதோ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு அங்கிருந்து ஓடுறான். அந்த சாமியார் லேடி கொல்றதுக்கு முன்னாடி அதே ரோட்ல தான் அந்த போலீஸ் சீஃபும் ஜின்னோட அம்மாவும் வந்துட்டு இருப்பாங்க. அடிச்சு தூக்கி ஆளையே காலி பண்ணிட்டாங்க. அவன் உயிர் இவங்களால தான் போகணும் அப்படிங்கறது விதி போல. ஸ்பாட் அவுட்டும் ஆகிட்டான். இவங்க பயந்துகிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இங்க ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்குங்க, மழைனாலன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அந்த போலீஸ்காரர் போனை பிடிங்கி கட் பண்ணிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்கடி இப்ப போலீஸ்க்கு போன் பண்ற, நீயே வாண்டடா என்னையே சேர்த்து எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருவ போலயே, என்னாலலாம் உன் கூட சேர்ந்து களி தின்ன முடியாதுன்னு சொல்ல, அவளோ இப்ப என்னடா நீ தான் அவனை இங்க வர வச்சேன்னு எனக்கு தெரியும், இல்லன்னா அவன் எப்படி கரெக்டா நான் இந்த பாதையில தான் வருவேன்னு தெரிஞ்சு வண்டி முன்னாடி வந்து விழுந்திருப்பான். இப்ப எனக்கான விட்னஸ் நீ தான், நீ இந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. என்னை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலும் அது முடியாத காரியம். ஏன்னா என் பொண்ணோட நேம் டேக் செத்து போன பொண்ணு கிட்ட இருந்திருக்கு, அதை கொண்டு வந்து நீ என்கிட்ட கொடுத்த, நான் அதை அழிச்சேன்னு நினைச்சியா, இப்ப வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கேன், அதெல்லாம வெளியில கொண்டு வந்தா நீ தானடா மாட்டுவேன்னதும் அவருக்கு தலகால் புரியல, என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியல. அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சாமியார் லேடி எஸ்கேப் ஆகி வீட்டுக்கே ஓடி வந்துட்டு அங்கதான் ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளை பார்த்ததும் இன்னும் பயப்படுறாங்க. என்ன ஜின்னம்மா கூட சேர்ந்து இப்போ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அதனாலதான் இவ்வளவு பயப்படுறீங்களான்னு கேட்க அவங்க நீ யாரு, உனக்கு எப்படி தெரியும்னு பதறிட்டு இருக்காங்க. அதோட சீன் கட் ஆகி டைரக்டா ஜின்னா அந்த ஃபியூனரல் ஹோம்க்கே வந்து அந்த கீச்சன் எங்க கிடக்குன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பா. அந்நேரத்துக்கு ஹீரோவும் வந்து மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க அவ இந்த கேள்வியை நானும் கேட்கலாம்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. இவன் இல்ல நான் தான் இந்த இடத்துக்கே சொந்தக்காரன், அப்ப நான் இந்த இடத்துக்கு வரலாம்ல, இப்ப நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லுன்னு கேட்டா அவ இல்ல நான் பாத்ரூம் தேடி வந்தேன். சரி விடு, இந்த எக்ஸ்கியூஸ் வேலைக்கு ஆகுதுன்னு எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறா. ஹீரோ கேட்டை பூட்டி வச்சிருக்கான். இவ என்ன கேட்டு திறக்காம விளையாடிட்டு இருக்க, ஒழுங்கா கேட்டு தர, உனக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது, நீ ஒரு சைடு மட்டும் ஸ்டோரியை கேட்டு அவதான் நியாயமானவ அப்படின்னு பிக்ஸ் ஆனதுனால தான் இப்பெல்லாம் பேசிட்டு கிடக்க, ஏன் தரப்பும் உனக்கு தெரியாதுல்ல, தெரியாதப்ப அந்த விஷயத்துல நீ தலையிட கூடாது அப்படின்னு சொல்ற. இவனும் நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்னு உனக்கு நல்லா தெரியும், ஒரு காயத்தை பார்த்தாலே அந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்கோ அதனால அவங்க எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். நீ அவளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இப்ப உன் தரப்பும் நியாயம் இருக்குங்கிற, அது என்ன நியாயம்னு தெரிஞ்சுக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. இந்த கீச்சனை தேடி தானே வந்த, என்கிட்ட நீ சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்க ஆதாரங்களை கொடுத்துருக்க, இதுல இதை வேற வச்சு நான் என்னத்த பண்ண, நீயே வச்சுக்கோ, அந்த பூட்டு கூட ஃபேக் தான், எடுத்து போட்டு கிளம்புன்ட்டு அவன் பாட்டுக்கு எத்தா கிளம்பி போறான். அப்ப அவங்க அம்மா கறி இவளுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க, வந்து என்ன கூட்டு போன்னு மெசேஜ் அனுப்பி விடுறா. ரெண்டு நல்லவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து இல்ல அவங்க வேணும்னு பண்ணல, அந்த ஆள் தான் வாண்டடா வந்து வண்டி முன்னாடி விழுந்திருக்கான், அந்த குடும்பத்துக்கு என்ன செட்டில்மெண்ட் வேணாலும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லவே அந்த போலீஸ் ஆபீசரை அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா சில பல ப்ரொசீஜர் இருக்குன்னு அம்மாவை மட்டும் புடிச்சு வச்சுக்கிறாங்க. அவ ஒரு ஆஸ்கார் நடிப்பே போடுறா. ஐயோ நான் போய் ஒருத்தங்களை கொன்னுட்டனே, எனக்கு மனசு கேட்கலையேன்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இவ கூட்டிட்டு வரலான்னு வரா. அவங்களே அவளை வெளில அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போதைக்கு அவனோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்னா இந்த அம்மா பாட்டு ரிலீஸ் ஆகி ஜாலியா இருக்கலாம். ஆனா அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலன்னா இவங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அந்த விஷயத்த பொண்ணு கிட்ட சொல்லவே அவளும் யாருமா அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்ம போய் பேசலாமான்னு கேக்குறா. ஆனா அவங்க அம்மாவும் உன் வேலையை மட்டும் பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாதான்னுட்டா. அப்பவே சொல்லியிருந்தா இவளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், அது மெய்ட் அக்காவோட புருஷன் தான் அப்படின்னு. இல்லம்மா ஒரு
ஆளை ஏத்தி கொண்டிருக்கீங்கன்னு அவ அதை பத்தி பேச வந்தாலே அவங்க அம்மா கிட்ட என்னடி நேத்தோட அவன் செத்து போயிட்டான், செத்தவனை நினைச்சு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும், அதெல்லாம் அசல்ட்டா காசை கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப மெதப்பா பேசுறா. ஜின்னு என்ன மனுஷியா இருப்பாங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. இந்த டிடெக்டிவ் டைரக்டா ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. மியோங்கோட டெட் பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமானா இவ்வளோ எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேங்கிற. அவரும் என்னங்க இவ்வளவு கேஷுவலா பேசுறீங்க, அப்ப நீங்க தான் அவனோட இந்த இறப்புக்கு காரணமோ, ஏன்னா அவன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த இறந்த சூயி பொண்ணோட இறப்புல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால எங்களுக்கு உங்க மேலன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஏன் மேல சந்தேகப்படுறீங்கல்ல, அவனை சுத்தி இருந்த அம்புட்டும் தரங்கட்ட கழுதைங்க, அதுங்களை விட்டுட்டீங்க, ஆனா சம்பந்தமே இல்லாம என் கிட்ட வரீங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே சார், உங்ககிட்ட நான் அதை சொல்லலன்னா பரவாயில்ல, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியுமே கடைசியா இன்னசென்ட்டா இருக்க ஏன் பக்கம் திருப்புனா என்ன அர்த்தம்னு கேக்குறா. அவரை எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல மேடம், ஏன்னா கடைசியா நீங்க தான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கீங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சின்ன ஒரு ஆதாரம் கூடவா இருக்காது, அது ஒரு தற்கொலைன்னு முடிச்ச கேஸ நான் எப்படி இப்ப நோண்டி எடுக்க முடியும்னு கேட்டா இவ சரி ஓகே சார், அவ இறந்த இடத்துல ஒரு லைட்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அந்த லைட்டர்ல டிஎன்ஏ காலத்துக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், உங்களால முடிஞ்சதுன்னா அந்த லைட்டர் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க, இது ஜின்னு தான் பண்ணாலா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு ஒரு ஐடியா கொடுத்து அனுப்புறா. ஃபர்ஸ்ட் பொண்ணு போய் கோவில்ல கிடந்தா இப்ப அம்மா போய் அதே கோவில்ல இருக்கா, அவங்க அம்மாவோட கெட்ட காலம் நீங்கணும்னு ஒரு பெரிய பூஜையே நடந்துட்டு இருக்கு. அப்பதான் இவளுக்கு கால் பண்ணி சொல்றாங்க மெய்ட் அக்காவோட புருஷன் இறந்துட்டாருன்னு. உடனே இவளுக்கு டவுட் ஆகுது, ஒருவேளை இந்த கேஸ்ல நம்ம அம்மாவை சிக்க வச்சிருக்காளுங்களோன்னு. மெய்ட் அக்கா அவங்க புருஷனோட இறந்த உடலை பார்த்துட்டு வெளில வந்து அப்படி அழுகுறாங்க. போய் சேர்ந்துட்டானேங்கிற கவலை கிடையாது, இது ஒரு ஆனந்த கண்ணீர். ஆடிக்கிட்டே இருந்த சாமி ஆடி வேற திடீர்னு ஜின்ன பார்த்து எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் தாண்டி சூயி, நான் உடுத்திருக்க துணியை கேட்டல இப்ப கலத்தி தர மாட்டிக்கிறியான்னு கேக்குறா. ஜின்னுக்கு அங்க உயிர் இல்ல. பைத்தியக்காரி என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏன்டி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்குன்னு மறுபடியும் அந்த சாமியாடி ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு நடந்த பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அந்த Dress போட்டிருந்த அன்னைக்கு ரோட்ல இருக்கவே ஏதோ விட்டுட்டாப்பல, இப்ப மறுபடியும் அந்த பொண்ணை மொட்டை மாடிக்கு இழுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் கழட்டுங்கிற மானங்கட்டவன். அந்த பொண்ணு ஜின் என்ன விட்டுரு, நான் அதே மாதிரி Dress கூட போடல, கொஞ்சம் நிறையவே வித்தியாசப்பட்டுச்சு, நான் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு எடுத்து வச்சுட்டேன், தயவு பண்ணி என்ன விட்டுருன்னு கேட்டா விடாம அந்த பொண்ணு நசை கொடுத்துட்டே இருக்க. அந்த பொண்ணு காண்டாயிடுச்சு, போதும் இதுக்கு மேலே உனக்கு பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, உன்னால முடிஞ்சது பாத்துக்கோன்னு சொன்னதுமே அப்ப நீ கலெக்டர்ல நான் கொளுத்திடுறேன்னு அந்த ட்ரெஸ்ஸையே எரிச்சு விட்டுருப்பா. அந்த பொண்ணு உடம்புல இருக்கும் போதே அந்த பயத்துல அந்த பிள்ளை இவளை பிடிக்கலாம் அப்படின்னு வரும், கையில நேம் டேக் மட்டும்தான் மாட்டோம், அப்படியே கீழே தள்ளி விட்டுருப்பா. அந்த பொண்ணும் கீழே விழுந்ததும் இறந்திருக்கும், அதே இடத்துலதான் ஹீரோயினும் இருந்திருப்பா. இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தும் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான். இந்த சிலுக்குக்கு இப்பதான் பயம் வந்துருச்சு, ஐயோ அவ உயிரே போயிடுச்சு, நம்ம கேஸ்ல மாட்டிருவோமோன்னு அவங்க அம்மா கரைக்கு கால் பண்ணி சொன்னா அவ உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. போற அவசரத்துல தான் அந்த லைட்டரும் விட்டு போயிருப்பா. இப்ப அதை அந்த ஆபீசர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த சாமியாடி அடங்காம குதிச்சுட்டே கிடக்கும், அதுக்கு ஜோசியெல்லாம் ஒழுங்கா சொல்ல வராது, ஆனா அந்த இடத்துல இருக்க ஆன்மாக்கள் இதோட கண்ணுக்கு தெரியுது, அந்த சூயை பிள்ளை உண்மைக்குமே அந்த இடத்துக்கு வந்திருக்கா, நீ செத்தவ தானே, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க, இங்க இருந்து போன அவளும் எவ்வளவு மந்திரம் போட்டு பாக்குறா, அது மூவ் ஆகவே இல்ல பிள்ளை. அவ ஆடின ஆட்டத்துக்குலாம் ஒரு கட்டத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிட்டா. அந்த இடத்துலயே அவ்வளவுதான், ஜின்னு செத்துருச்சு. இப்ப ஆவி பேய்ங்களாம் கூட நம்மள ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்குதோன்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடுற ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் இவங்கள நடிக்க தான் சொல்லிருப்பா ஜின்னு பயப்படணும்னு, ஆனா உண்மைக்குமே அவங்க இறப்பாங்கன்னு இவளே எதிர்பார்க்கல. ஆனா அவ பண்ண பாவத்துக்கான தண்டனை கிடைச்சிச்சுன்னு ஓரளவுக்கு அவளுக்கு நிம்மதியாவும் இருக்கு. அங்க இருந்து துண்டக்கான துணியை காணன்னு ஓடி இருக்கு. இதுல மெய்டக்காவை கூப்பிட்டு என்ன புருஷன் செத்துட்டான், இதுக்கு மேல நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லன்னு நினைக்கிறேன், அவங்க பொண்ணு இருக்கா, அவளை வச்சு உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லும் போது போலிச்சுன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. நீ எல்லாம் அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவ, அதனாலதான் ஒரு குழந்தைய வச்சு அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு, மறுபடியும் என்ன நெருங்கணும்னு நினைச்சேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோன்னு அவங்களும் மிரட்டி விட்டு கிளம்ப. இது கத்திக்கிட்டே கிடக்கு. பின்னு கூட அவங்க ஹஸ்பண்டும் அந்த போலீஸ் சீஃப் கூட 2 பேர் இருப்பானுங்களா, அவனும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட உனக்கு நான் 2 வாய்ப்பு கொடுக்குறேன், ஒண்ணு நீ யார் யாருக்கெல்லாம் பாவம் பண்ணியா அவங்க கிட்ட எல்லாம் மனசார மன்னிப்பு கேளு, அவங்க மன்னிச்சா பாப்போம், அப்படி இல்லையா நம்ம 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நீ என்ன சொல்றனா, இவ ஐயோ உன் கூட யார் யார் வாழணும்னு ஆசைப்பட்டா, என்னைக்கு நீ அந்த டாங்க பாக்குறதுக்காக போனியோ அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியாம சீட் தான் பண்ணிருந்தேன்னு அப்படியே பத்தினி திலகு மாதிரி பேசுறா. அவர் இதுக்கு மேல இதுகிட்ட பேசி டைம் வேஸ்ட்னு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இவங்களோட டிவோர்ஸ் கேஸ் தான் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதை பார்த்து ஜின்னு பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு கிடக்கா. அவங்க அம்மாவோ அதே ஆஸ்கார் நடிப்பை நம்ம மெய்ட் அக்கா கிட்டயும் போட்டு பாக்குறாங்கன்னு அவங்க புருஷனை கொல்லணும்னு கொல்லலாமா, விதி சதி பண்ணிருச்சுமா, தயவு செஞ்சு நான் செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் அதை வாங்கிக்கோன்னு. இவ என்ன நடிப்பு நடிச்சாலும் இவளை பத்தி தான் கிளியரா தெரியுமே மெய்ட் அக்காக்கு. இல்ல என்னால செட்டில்மெண்ட் ஒத்துக்க முடியாது, குற்றம் பண்ண நீங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இவளுக்கு என்ன பண்றது தெரியாம பதட்டமா வீட்டுக்கு வருவா. ஹீரோயினும் நடுவுல வந்துட்டு நீங்க அவங்கள வேணும்னு தான் கொன்னீங்க, அந்த விஷயத்துக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போக தான் போறீங்கன்னதுக்கு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இதெல்லாம் பேசுறது டாங்கு தான் அப்படின்னு. நீ டாங்காமான்னு கேட்டா ஆமா நான் டாங்கு தான், ஆனா நீங்க ஜெயிலுக்கு போக கூடாதுன்னா நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன்,
கொடுக்குறேன். உங்க பொண்ணு அந்த சூகி பொண்ணு டெத்துக்கு காரணமானவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு உங்க பொண்ணை காட்டி கொடுங்க, இல்லனா நீங்க ஜெயிலுக்கு போங்க. இது ரெண்டு மட்டும் தான் வழி. அவளை காட்டி கொடுத்தீங்கன்னா நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. அவங்களும் திகைச்சு போய் இருக்காங்க, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம. சின்ன ஆபீஸ்ல எல்லாரும் அவள ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவள என்ன எனக்கு டிவோர்ஸ் கேஸ் நடக்குது அதை பத்தி தானே பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீ வேற ஒரு சம்பவமும் பண்ணிருக்க அததான் பாத்துட்டு இருக்கோன்னு சொன்னது இவ பதறி போய் லேப்டாப் வாங்கி பாக்குறா. இவ அந்த சூகி பொண்ணு ஒரே டிரெஸ் போட்டதுக்கு புள்ளி பண்ணிருப்பால அந்த வீடியோவை சாரா அப்லோட் பண்ணி விட்டா. சாராக்கு மனசே ஆறல. அவளையும் கோத்து விட்டா, அவங்க அப்பாவையும் கோத்து விட்டாங்கிற நினைப்புலதான் போட்டு விட்டுருக்கா. எல்லாருக்கும் இப்ப அந்த வெதர் ரிப்போர்ட்டர் ஏங்கிறது இவதான் அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகிட்டு வேலையவும் ரிசைன் பண்ணிட்டு நம்ம பொண்ணு மட்டும் நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு இந்த அம்மா ப்ரீகாஷனா எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறாங்க சோசியல் மீடியாவை. ஆனா அந்த பிள்ளைக்கு ஸ்கூல்ல இருக்கவங்க மூலமா தெரிஞ்சுட்டு நீங்க மறைக்கணுங்கிற விஷயத்த நான் எப்பயோ பாத்துட்டேமா, நீங்க இவ்ளோ சீப்பானவங்களா, உங்க கூட படிச்ச ஃப்ரெண்டையே நீங்க புள்ளி பண்ணீங்களா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுமே என்கிட்ட பேச மாட்டாங்க, எனக்கு கண்டாலே பயப்படுறாங்க, எங்க நானும் உங்களை மாதிரியே ஆகிடுவணும்னு, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, ஃபியூச்சர்ல வளர்ந்தா நான் சத்தியமா உங்களை மாதிரி இருக்க மாட்டேங்கிற, எப்பவுமே தான் அம்மா மாதிரி ஆகணுங்கிறது தான் அந்த குழந்தையோட ஒரு ட்ரீமாவே இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தையே இதை அடியோடு எடுத்துச்சு. இதுக்கு மேலேயும் இந்த அம்மா சைலண்டா இருந்தா வேலைக்காகுதுன்னு மீடியா முன்னாடி வந்து சொல்ல போனா நான் தான் இதுல விக்டிம். ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சில பல வார்த்தைகள் பேசுறதுதான், அதுக்காக அதெல்லாம் உண்மைன்னு ஆகிடுமா. அந்த பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ இறக்குறப்ப அவ பிரெக்னண்டா வேற இருந்தா. அந்த விஷயத்த வீட்டுல சொன்னா எங்க இருந்து பிரச்சனை ஆகிடுமோங்கிறதுக்காக தான் அவ உயிரை அவளே விட்டா. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பெருசா நடிக்கிறா. பியோங்க்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. ஆனா வழக்கம் போல சாரா ஆரோஸ்டஸ் பிள்ளைய பயங்கரமா மட்டன் தட்டி தான் பேசிட்டு இருக்கு. ஜேஜுன்னு என்ன சண்டை போட்டீங்களா 2 பேரும்னு கேட்டா அந்த பிள்ளையோ இல்ல இவன் என் ஃப்ரெண்டா இருந்தா தானே நான் சண்டை போடுறதுக்குன்னு சொல்ல அவ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அந்த கடுப்புல மியோங்கோட டேப் இப்ப இவகிட்ட தானே இருக்கு. அதுல சாரா அந்த போதை பொருளுக்காக ரொம்ப கேவலமா அவங்கிட்ட நடந்திருக்கா. அந்த விஷயத்தெல்லாம் அவன் வீடியோ எடுத்து வச்சு ரசிச்சிட்டு இருந்திருக்கான். இப்ப அதை இவங்களோட குரூப்ல போட்டு விட்டா. அதை ஜேஜுன் காமிச்சு கேட்டதும் அதை நீதான் பண்ணியா அப்படின்னு போன் எல்லாம் தூக்கி போட்டு வடிச்சிட்டு இருக்கா. ஜின்னு வந்துட்டா. ஜின்னு வந்ததுமே அப்ப நீதான் இந்த விஷயத்த பண்ணியான்னு அவ தலைமுடியை பிடிச்சு பிக்க ஆரோஸ்டஸ் புள்ள நடுவுல வந்து ஜின்னு இப்ப மீடியால சொல்லிருப்பால அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருந்தானே அந்த விஷயத்த சொல்லி கேக்குறா. கூடவே மறுபடியும் சாராவை ட்ரிகர் பண்ற மாதிரி நிறைய வார்த்தையை விட அவளை விட்டு இவளை பிடிச்சுக்கிட்டா. ஆனா அந்த பிரெக்னன்ட்ங்கிற வார்த்தையை கேட்டதுமே ஜேஜுன் பதறான். அவ பிரெக்னண்டா இருக்க விஷயத்த மீடியால சொன்னியா, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். சாரா அப்ப நீ தான் அந்த வீடியோ விட்டுருக்கல, அதை எப்படி சும்மா விட முடியும்னு தலையில இருக்க பென்சில் எடுத்து அவ கழுத்திலே சொருகிட்டா. அந்த நேரத்துக்கு தான் ஜின்ன பிடிக்கிறதுக்காக அந்த டிடெக்டிவ் வந்திருப்பாரு. இவளை பிடிச்சிட்டாரு. ஜேஜுன் ஈரோடு ஹாஸ்பிட்டல்ல தானே அந்த சூயி பொண்ணோட டெட் பாடி இருக்கு, அங்க வந்து விசாரிக்கிறான். சும்மா சுத்தி வளைச்சு கேக்குறான். இல்ல நான் கேள்விப்பட்டேன் அந்த சூயி பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படின்னு. இப்ப அட்டாப்சி எதனா பண்ணுவாங்களா என்ன, அட்டாப்சி பண்ணா என்னென்ன உண்மைலாம் கண்டுபிடிக்க முடியும், ஒரு வாட்டி அந்த டெட் பாடி நான் பாக்கலாமான்னு கேக்குறான். ஹீரோவா ஐயோ மன்னிச்சிருங்க சார், டெட் பாடி பாக்கணும்னா நீங்க அவங்க ஃபேமிலி மெம்பர் கூட தான் வரணும், தனியாலாம் வரக்கூடாது, கண்டிப்பா அட்டாப்சி பண்ணா எல்லாமே தெரிய வரும்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். இந்த கேடு கட்ட பையதான் அந்த வேலையை பார்த்து வச்சிருக்கிறது. இவன் பேசிட்டு போனதுல ஹீரோவும் அது புரிஞ்சுக்கிறான். ஜின்னோட மாமியார் அவளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அப்படியே நடிக்கிற, அத்தை எப்படி இருக்கீங்க, டிவோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், நீங்க அந்த நியூஸ் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கீங்களா, சீக்கிரமே எல்லாமே சரியாகிடும்னு. தரம் கெட்டவள, அந்த குழந்தை என் பிள்ளைக்கே பொறக்கலையாமேடி, அப்புறம் என்னடி யூசல் அப்பா நீட்டு கிடக்க, உன்னை அடிச்சே கொல்ல போறேன்னு அங்க இருக்க பேட் எடுக்கிறாங்க. ஜேஜுன் நடுவுல வந்துட்டு அந்த குழந்தைக்கு அப்பா நான் தாங்க, உங்க பிள்ளை கிட்ட சொல்லி தயவு செஞ்சு அந்த கஸ்டடியை விட்டு கொடுத்துட சொல்லுங்க, தேவையில்லாம அதுக்கெல்லாம் போராட வேண்டாம், ஏன்னா எப்படியும் அவனுக்கு கிடைக்காதுங்கிறதையும் புரிய வைங்கன்னு சொல்ல. ஆனா அவங்க அம்மா இல்ல நீ எப்படி அந்த கஸ்டடி வாங்குறேன்னு நானும் பாக்குறேன்னு சவடால் விடுறாங்க. அம்மா பண்ண தப்புனால பாவம் அந்த குழந்தை வதையுது. ஒருத்தர் கூட அந்த குழந்தை கூட விளையாட மாட்டாங்க. எல்லாருமே பேரண்ட்ஸ் உட்பட அந்த குழந்தைய ரொம்ப தப்பா பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே விரக்தியில நின்னுட்டு இருப்பா. அவங்க அப்பா அவளை கூட்டு போக அந்த இடத்துக்கு வருவாரு. ஓடி வந்து அணைச்சுக்கிறா. அப்ப எனக்கு இங்க இருக்கவே விருப்பம் இல்ல, என்ன கூட்டிட்டு போயிடுங்கன்னு அப்படி அழுகுது அந்த பிஞ்சு குழந்தை. அவர் தான் சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயின் மெய்ட் அக்காவையும் கூப்பிட்டு இதுதான் உங்களுக்கு கடைசி மிஷன் அக்கா, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு வேலை பார்க்க மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்கிறா. அவங்களையும் மீறி பயங்கரமா அழுகுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய ஃப்ரீடமையும் கொடுத்திருக்கா. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தையும் இவ சொல்லி கொடுத்திருக்கா. ஒரு சிஸ்டர் மாதிரி பாத்துட்டாங்க, அதனால பிரிய முடியாம அழுகுறாங்க. ஹீரோயினுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்மளோட ரிவெஞ்சினால அவங்க வாழ்க்கையும் கெட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பிரியா விடை கொடுத்து அங்கிருந்து கிளம்பிட்டா. இவ ஸ்கூல் படிக்கிறப்ப எப்பவுமே அழகா டிராயிங் தான் பண்ணிட்டு இருப்பா. இவருக்கு ஒரு ஆர்கிடெக்சர் ஆகணும் அப்படிங்கறது தான் ட்ரீமாவே இருந்துச்சு. இந்த புள்ளி பண்ற விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வாழ்க்கைய அந்த ஸ்கூல்லே இவ ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. ஜேஜனோட அசிஸ்டன்ட் இருக்கால அந்த பிள்ளை தான் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்திருக்கா. ரெண்டும் நல்ல ஜோடி புறா மாதிரி சுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்குதுங்க. ஆனா எப்ப இவள புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்களோ எங்க அடுத்த டார்கெட் நம்மள ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்துல பேச வந்த பொண்ணு கூட கைய உதறி விட்டு போயிருக்கா அந்த கல் நெஞ்சுக்காரி.
அம்மாக்காரி. அதனாலதான் அடுத்த டார்கெட் உண்மைக்குமே அந்த அம்மாவாவே இருந்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் யோசிச்சு கில்ட்டில பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஏரோஸ்டஸ் பிள்ளைக்கு கழுத்துல ஹெவியா குத்திட்டு அதனால இதுக்கு மேல அவளால பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜேஜுன் எப்படான்னு காத்துட்டு இருந்தவன் அவ்வளவுதான், உனக்கு பேச்சும் வராதான், இதுக்கு மேல நான் உன்னை கல்யாணம் பண்ணி என்ன பண்றது, என் வீட்டுல இருக்கல உன்னோட திங்ஸ் அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு எடுத்துருமா, என் வாழ்க்கைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்னு விட்டுட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். கத்தி அழ கூட முடியல. ஏன்னா ஒரு பணக்கார பையன் நல்ல பையனா கிடைச்சவனையும் இந்த கேடு கட்டவனுக்காக விட்டு கொடுத்தா அதனாலதான் இப்ப பெரிய தண்டனையா நினைக்கிறா. இப்ப இந்த டிடெக்டிவ்ஸ் மியோங் பாடி ஆட்டாப்சி பண்ணதுல ஒருத்தவங்களோட டிஎன்ஏ கடிச்சிருக்கு அவனோட நகத்துலன்னு சொல்றாரு. ஹீரோ கால்ல இருந்து கொஞ்சமா சதைய எடுத்தான்ல அதை இது கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த லைட்டர்ல இருந்த டிஎன்ஏவும் இந்த டிஎன்ஏவும் கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு வேற கண்டுபிடிச்சிட்டாங்க. குருட்டாம்போக்குல ஜின்னு தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. அதனால மியோங் கூட ஃப்ரெண்டா இருக்க எல்லாரோட டிஎன்ஏவும் கலெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்றாங்க. ஜின்னுக்கு ஹீரோயின் அந்த சூயி பிள்ளை சாவும் போது உன்னோட நேம் டேக்கோட தானே செத்தா, அதனால உன்னோட டிஎன்ஏ எல்லாமே அதுல கிடக்கும், அது இப்ப என்கிட்ட தான் இருக்கு, அது உனக்கு வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து என்ன பாரு அப்படின்னு கூப்பிட்டு விட்டுருக்கா. இவளும் நம்பி வந்தா. அம்மாக்காரி தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், தான் பொண்ணு எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு அந்த நேம் டேக் எடுத்து வச்சதை இப்ப இவகிட்ட ஒப்படைக்கிறா. கரெக்டா நேரத்துக்கு ஜின்னு வந்து இந்த விஷயத்த பாத்துட்டா. நாங்க வந்து பாத்தியா உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல, அவங்களோட சுயநலமான வாழ்க்கைக்காக நம்மள எந்த குழிக்குள்ள வேணா தள்ளுறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க, அதை உனக்கு புரிய வைக்கணும் தான் இந்த இடத்துக்கு வர வச்சேன். இந்த நேம் டேக் சொல்ல போனா ஒரிஜினலே கிடையாது, அது ஒரு டூப்ளிகேட், அது தெரியாம உங்க அம்மா அதை இத்தனை நாள் எடுத்து வச்சிருந்து இப்ப வரை என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, இதை வச்செல்லாம் ஒன்னும் ப்ரூவ் பண்ண முடியாது, இப்பயாச்சும் யாரு எப்படின்னு புரிஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இவ்வளவு என்ன காரியமா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, எனக்கு எல்லாரை விட என் வாழ்க்கை தான் முக்கியம், நீ வேணா உன் பொண்ணுக்காக என்ன வேணா யோசிக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக நானெல்லாம் கஷ்டப்பட முடியாது, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணனதும் அது கதறி கதறி அழுதுட்டு கிடக்கு. அந்த சூரிய பிள்ளையோட அம்மா மியோங்கோட ஃபியூனரலுக்கு போய் அவன் போட்டோல சாப்பாட்டு எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. இன்னும் கூட கோவம் தனியில அந்த அளவுக்கு கோவம் இருந்திருக்கு. அவ்வளவு டென்ஷன் ஆனதுனாலயோ என்னமோ மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. இவளும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. நர்ஸ் அவங்களோட கார்டியன் யாருன்னு கேட்டா ஹீரோயின் தான் வரா. அப்பெல்லாம் அவங்களுக்குன்னு யாரும் இல்ல, இனிமேதான் என்னோட பேர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறாங்க. ஆனா அவங்க இல்லங்க, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, வேற யாரும் இல்ல, ஹீரோ தான் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பேசி பழகிறதுக்கு முன்னாடியே அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இவ அங்கிருந்து வெளியில வருவா, அப்பதான் ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்கன்னு அவனும் வரான். இவ உனக்கு எப்படி தெரியும், நம்ம ரெண்டு பேர் பேசி பழகிறதுக்கு முன்னாடியே உன்னோட பேர் அங்க கார்டியனா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டோன்னு கேட்டா இவன் சிம்பிளா சொல்லிடுறான். எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேஸ், அதனால ஃப்ரீசர்ல இருக்குன்னு. ஆனா அந்த அம்மா ஓயாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்குன்னு யாரும் இல்லாததுனால சரி என் பேரு கார்டியனா போடுங்கன்னு நான் தான் சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல உன்னோட கையில இருக்க காயத்தை பார்த்தப்பே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா அந்த சூயி பொண்ணோட டெட் பாடியிலயும் இதே மாதிரி காயங்கள் தான் இருந்துச்சு, அப்ப உனக்கும் அவளுக்கும் எதனா சம்பந்தம் இருக்குமோன்னு லைட்டா உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் உன்னோட பிளான் எல்லாமே எனக்கு தெரியவும் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதனால இவனை அப்ரோச் பண்ணாங்கறத இப்பதான் காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா இறப்புக்கு அப்புறமா எங்கிருந்து அந்த சூயி பிள்ளையோட டெட் பாடியை ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இவளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அந்த ஹாஸ்பிட்டலோட டேட்டாவெல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அது ஹீரோங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இவ போயிட்டு வாண்டடா அவனை அப்ரோச் பண்ணி அவன் கூட கேம் எல்லாம் விளையாடிட்டு இருந்திருக்கா. ஆனா பாதிலே விட்டு போயிட்டா. அதை பத்தி அவன் கேட்க இவளோ எனக்கு புரியுது, என்னோட சுயநலத்துக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன், ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட இறப்புனால நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் விட்டு விலகிட்டேன். ஏன்னா எந்த வகையிலயும் நானும் உன்னை என்னோட ரிவெஞ்சுக்காக கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு சொல்ல அவனும் அப்பாடா நான் கூட வேற என்னமோ நினைச்சேன், என்னை பிடிக்காம தான் விட்டு போனியோன்னு, இப்படி ஒரு காரணத்தை சொல்றது எனக்கு நிம்மதிதான், நீ என்னைக்குமே என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படி இப்படின்னு கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாது. என்ன பொறுத்த மட்டும் உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணதை நினைச்சு நான் இப்ப வரைக்கும் சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்கேன். காலத்துக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தொடருவோம்னு சொல்லவே இவளும் ஓகே சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஏரோஸ்டஸ் பிள்ளையும் இருக்கா. அவளை பார்க்க வந்துட்டு பாரு என்னைய பார்த்தாலே நக்கல் நையாண்டியா பேசுவே, இப்ப குழந்தைக்கு பேச்சு கூட வரலையாடாமா, அந்த காயம் எப்படி இருக்கு, இப்பதான் லைட்டா ஹீல் ஆகுதுல, போக போக நிறைய அரிக்கும், நீ சொரிய சொரிய அது இன்னும் காயமாகும் பாரு, அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன்னதும் தலைக்காணில தூக்கி அடிக்க வரா. இவ எப்படி என்ன அவ்வளோ மரணத்தின் அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவீங்களா, ஆனா கொஞ்சம் வருஷத்துல இவளுங்க பாட்டு மறந்துட்டு அவளுங்க வாழ்க்கையை தேடி ஜாலியா போவீங்களாம், பாதிக்கப்பட்ட நாங்க சாகுற வரைக்கும் அந்த தழும்போடவே சாகணும்ல, அதனாலதான் நடுவுல வந்த சின்னதா ஒரு ரிவெஞ்ச தான் ஆரம்பிச்சேன், ஆனா எவ்வளவு பெருசா நீங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டீங்கல்ல, ஆனா நீதான் பெருசா பாதிக்கப்பட்டிருக்க, உன்னை ஏமாத்தின ஜேஜுனை தண்டிக்கணும்னு உனக்கு தோணல, அவன் கண்ணுக்கு டெய்லி ஒரு ஐ டிராப்ஸ போட்டுட்டே இருப்பான், அது போடலன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா பெர்மனண்டா கண்ணு தெரியாம வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்குன்னு ஏதோ ஒன்னத்தை குடுக்குறா, இத கலந்து விட்டு நீயும் வேணா ரிவெஞ்ச் எடுத்துக்கோன்னு இவளுக்கும் தோணிட்டு, ஏன்னா இப்ப இவளை ஏமாத்திட்டு ஜின்னு தானே கல்யாணம் பண்ணிக்க போறான், இவனால கிடைக்கிற இந்த வாழ்க்கையே இழந்துட்டு தவிக்கிறா. இவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி வந்தவ அவனுக்கே தெரியாம அந்த மருந்து அதுக்குள்ள கலந்து விட்டா. இந்த போலீஸ் ஆபீசரும் அங்க
அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க ஆட்கள் கிட்ட மாட்ட அவனுங்களே அடிச்சு கொண்டுட்டு இருக்க பணத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டானுங்க. ஜின்னுக்கு ஒரு வீடியோ ரிசீவ் ஆகுது. அதுல இவ எந்த பாட்டில வச்சு மியோங் அடிச்சு கொண்டிருப்பாளோ அதே பாட்டில கரெக்டா வச்சு வீடியோ எடுத்து அமைச்சிருக்காங்க. இவ அது யார் கையில கிடைச்சதுன்னு தெரியலன்னு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா பெரிய போலீஸ் பட்டாலுமே அங்க நின்னு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா வாண்டடா வந்து சிக்கவே இவளோட டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்தா கரெக்டா மேட்ச் ஆகுது. அவன் பாடியில இருந்து கிடைச்ச டிஎன்ஏமோ இவள்தான். கூடவே அந்த ரைட்டர்ல கிடைச்சதும் ஒரே டிஎன்ஏ தானே. அப்ப 2 கொலையில இவதான் சம்பந்தப்பட்டிருக்கான்னு இவளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஜேஜுன்னு இவ பொண்ணை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல அந்த பொண்ணே இல்ல வேற ஊருக்கு போயிட்டா அப்படின்னு மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னதும் அந்த கோவத்துல அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பான். வழக்கமா போடுற ஐ டிராப்ஸ போடுவான். கண்ணே தெரியாம ஒரு பெரிய வண்டி வந்து இடிச்சிட்டு ஆனா ஐஸ் கட்டி அப்பயும் பயபுல சாகல. பக்கத்துல இருக்க பில்டிங்ல ஹெல்ப் கேட்டு கத்திட்டே வந்துட்டு இருப்பான். ஆனா மாடியில இருந்து இவனை ஜின்னோட ஹஸ்பண்ட் தள்ளி விட்டு கொன்னுட்டாரு. ஏன்னா எப்படி இவன் உயிரோட இருந்தாலுமே நாளை பின்ன நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு பிரச்சனையா வந்து நிப்பான்னு தெரிஞ்சு அந்த டிடெக்டிவ் டாங்க கூப்பிட்டு ஜின்னோட அம்மா போட்டோ காமிச்சு இவங்களை உனக்கு யாருன்னு தெரியுதான்னு கேட்டா இவ்வளவு ஜின்னோட அம்மா எனக்கு தெரியுமேங்கிறா. அவரை இவங்க இப்போ ஒரு கொலை பண்ணிருக்காங்க. ஏன் அதை கொலைன்னு சொல்றோம்னா அந்த இவங்களை உங்க பொண்ணு ஒருத்தவங்களை கொலை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கோவத்துல வண்டி ஏத்தி கொண்டிருக்காங்க. இதுக்கும் உங்களுக்குமோ கூட எதனா சம்பந்தம் இருக்கா என்ன? ஏன்னா அவங்க வைஃப் எப்பவுமே உங்க கூட தானே இருப்பாங்க. பிளான் பண்ணி பண்ணதான்னு கேட்டா டாங்க அப்படி தைரியமா சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இல்ல அதுக்கும் எனக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல சார். எனக்கு நல்லா பழக்கப்பட்டவங்க அவ்வளவுதான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல அந்த போலீஸ் ஆபீசருக்கே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல இவ்வளவு காலங்கள் தாழ்ந்தாலுமே நீ ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறிடுச்சு. அந்த விஷயத்துல நீ கெத்துதாமா அவங்களை எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுத்துட்டு போலியேன்னு கேட்க அதை கேட்கும் போது இவளுக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷமா இருக்கு. ஜின்னோட ஹஸ்பண்ட் ஜின்ன பார்த்து நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. அது கிடைச்சும் கிடைச்சிட்டு இதுக்கு மேல இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தைய பாக்கணும்லாம் வராதுன்னு சொல்லி அந்த நாட்டை விட்டே கிளம்பிட்டாரு. வேற எங்கன்னா போய் நிம்மதியா குழந்தை கூட வாழலான்னு. மெய்ட் அக்கா ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஒரு கார் கீயே கொடுக்குறாங்க. இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க டாங். இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வருவாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நர்ஸு கிட்டயும் போயிட்டு ஒரு பேக் நிறைய காசை கொடுக்குறாங்க. இதை வச்சு இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு. அவங்களும் இல்ல டாங் எங்கன்னா போறாளா எதனா சொன்னாலான்னு கேட்டா இல்ல எனக்குமே இதுதான் கடைசி டாஸ்க். என்கிட்டயே அவங்க எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு போறாங்க. சொல்ல மறந்துட்டு சாரா பண்ண குற்றங்களுக்கு அவளுக்குமே அதிகப்படியான தண்டனையில ஜெயில தான் இருக்கா. அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லார் மேலயுமே நல்ல ரிவெஞ்ச் எடுத்துட்டா. இப்பதான் நம்மளுக்கான நேரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ கூட பயங்கர சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கடைக்கு போய் ஏதோ வாங்கலான்னு வந்திருப்பான். அதுக்குள்ள இவ கால் பண்ணி குட் பை இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிட்டா பறந்துட்டா. பாவம் ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறமாச்சு ஹாப்பியா வாழ்வோமேன்னு யோசிச்சா அதுக்குள்ள இவ இப்படி பண்ணிட்டாலேன்னு கொஞ்சம் கஷ்டப்படுறான். டைரக்டா ஜின்ன பாக்குறதுக்காக ஜெயிலுக்கே வந்திருக்கா. அவளும் உன்னை பாக்குறதுக்கு தாண்டி நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்ல இவளும் உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு கூட நாலு தருதலைங்களை சேர்த்துட்டே சுத்துவேன். ஆனா இப்ப தனியா இருக்கே இதை பார்க்க யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல இப்ப நடக்கிற விஷயங்களை நினைச்சு நீ ரொம்ப மனசு வருத்தத்துக்குள்ளாக போற. ஏன்னா மேடம் எதுக்கு இங்க இருக்கீங்கிறது ப்ராப்பரா மேடம்கே தெரியாதுல்லன்னு அவளும் கேக்குறா. நான் எதுக்காக இங்க இருக்கேன் உனக்கு ஏதோ தெரியும் தானே ஒழுங்கா சொல்லுன்னு கேட்க இப்பதான் ஹீரோயின் அவளோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ அந்த பாட்டில வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு அங்க இருந்து வெளியில போயிட்டு அந்த போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்றதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பிள்ளைக்கு ஏதோ சத்தம் கேட்டு கேமராவை செக் பண்ணி பாக்குறப்ப இவன் அந்த நிலைமையில இருக்கானா அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அவனே என்னோட போன் உடனே எடுத்துக்குடுன்னு கத்திட்டு இருந்திருப்பான். இவன் இல்லாத பொல்லாத டார்ச்சர்லாம் அந்த பிள்ளைய பண்ணிருக்கான். இது அவளுக்கும் ஒரு பெஸ்ட் வாய்ப்பு தான். அவ எப்படி விட்டு கொடுப்பா. அதனால ஜின்னு விட்டுட்டு போன அந்த பாட்டில சேஃபா தன்னோட கைரேகை படாதபடி புடிச்சு அவனை பொலந்து கட்டிட்டா. அதுக்கப்புறமா தான் அவன் இறந்தே போயிருக்கான். ஒரு அவசரத்துல பண்ணிட்டமேன்னு அந்த பயத்துல அந்த பாட்டிலையும் எடுத்துட்டு ஓடிட்டா. ஜின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த பாட்டில் கூட அடையாளமா இல்ல எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்புல இருந்திருப்பா. இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்திருக்கு எங்க இந்த நம்ம மாட்டிப்போமோன்னு. அதனால ஹீரோயினை கூப்பிட்டு அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. ஹீரோயினோ நீ எதுக்கும் பயப்படாத இத ஜின்னு தான் பண்ணதாதான் நம்ம நிரூபிக்க போறோம். பாட்டில் அவளோட கைரேகை தானே இருக்கு. இப்பயும் அவனை கொன்னது அவதான் அப்படிங்கிற நினைப்புல இருன்னு சொல்லிட்டு கிளம்புறா. மனசு வந்து இப்பதான் சாரி சொல்லுது. நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாது. நான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன்லன்னு. இவளோ நான் இப்ப கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நினைக்காத. என்னோட பிளான்ல இது ஒரு பார்ட் அவ்வளவுதான். அதுக்காக மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்றேனே கண்டி மத்தபடி நீ என்னோட பழைய ஃப்ரெண்டுங்கிற நினைப்பெல்லாம் உன் மனசுல இருந்து அழிச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவ சொல்லுன்னு கத்திட்டே கிடக்கா. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம சஸ்பென்ஸ்லே சாவு. உனக்காக கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இந்த ஜெயில் வாழ்க்கையே உனக்கு நரகத்தை கொடுக்கட்டும்னு. இப்ப ஜாலியா போயிட்டு வாங்குறா. அவ கத்தி கதறிட்டு அங்கிருந்து ஓடுறா. இவ்வளவு பண்ணாலுமே ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. நம்மளே இவளுங்க மாதிரி கேவலமா இறங்கி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே. எல்லா ரிவெஞ்சும் முடிச்சாலுமே ஏனோ மனசுல ஒரு வித பாரம் இருக்கு. அதனால அந்த சூயி பொண்ணு இறந்த அதே இடத்துல இருந்து குதிக்கலாம் அப்படின்னு நின்னுட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோட அம்மா வந்துட்டாங்க. அவங்க யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு சூயோட அம்மா கிட்ட இருந்து இவங்க ஹீரோயினுக்கு நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் என் பிள்ளை கூட நீ பழகிட்டு இருந்தது எனக்கு தெரியும். அவனே நரகத்துல இருக்காமா. அவனை காப்பாத்துறது உன்னால மட்டும்தான் முடியும். ஒரு சீரியல்
சீரியல் கில்லர் அவங்க அப்பாவை ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த மனுஷனை சம்பந்தமே இல்லாம கொண்டுட்டு இப்ப வரைக்கும் நான் இன்னசென்ட், அவர்லாம் சாக தகுந்தவர்னு சொல்லி சொல்லி அந்த பையனை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இப்ப நீ மட்டும் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், இன்னும் என் புள்ள நொறுங்கிடுவான். தயவு செஞ்சு அந்த நரக வாழ்க்கையில இருந்து என் பையனை மீட்டு நீங்க 2 பேர் சந்தோஷமா வாழணும், அதுக்காகவாச்சும் அவன் கூட இருமான்னு கேட்க இவளுக்குமே மனசு மாறிட்டு அப்படியே ஒரு 6 மாசத்தை கடந்து காமிக்கிறாங்க. ஜின்னோட அம்மாவும் அதே ஜெயில தான் இருக்கா. அவரை வண்டி ஏத்தி கொண்டு குட்டுறதுக்காக அம்மாவும் பொண்ணு ஆப்போசிட்ல மீட் பண்ணாலுமே இவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற அவங்க அம்மா எம்மா எம்மா நில்லுமான்னு கத்திட்டே கிடக்கா. ஆனா அவங்க சுத்தமா கண்டுக்கவே இல்ல. யாருமே இல்லாம அப்படியே ஒரு ரூம்லயே அடைஞ்சு போய் கிடக்கா. எவ்வளவு பேரு புள்ளி பண்ணிருக்கா. ஆனா அதுல அங்க இருக்கவங்க ஜஸ்ட் கால்வாசி தான் சொல்றாங்க. ஏட்டி நாளைக்கு வெதர் எப்படி இருக்கும் வாஸ்ட் காமின்னு சொன்னதுமே டக்குன்னு இறங்கி அவ பாட்டு பைத்தியம் மாதிரி என்னென்னமோ சொல்லி வாசிட்டு கிடக்கா. அங்க இருக்க யாருமே ஆனா கண்டுக்கவே இல்ல. என்னத்தையாச்சும் பணத்திட்டு கடன்னு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசமா ஒரு கோவில்ல புனியம் தேடி சேவகை செஞ்சுட்டு இருக்கா ஹீரோயின். அந்த இடத்துலதான் ஆர்எஸ்எஸ் பிள்ளைக்கு மாமியாரா ஆக இருந்தாங்கல்ல அவங்களுமே இருக்காங்க. அவங்க இவ்வளவு கூப்பிட்டு ரொம்ப நன்றிமா, நீ எவ்வளவு மோசமானவ அந்த பொண்ணுன்னு சொன்னப்பயே நாங்க சுதாரிச்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவளே வாண்டடா வந்து இந்த கல்யாணமும் வேணான்னு சொல்லிட்டா. அதனால எங்க குடும்பம் ரொம்பவும் தப்பிச்சுது. இல்லைன்னா இப்படி ஒருத்தி எனக்கு மருமகளா வந்து எங்க குடும்பம் மான மரியாதையே கெட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீ கேட்டா செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு கேக்குறாங்க. இவ என்ன கேக்குறானா, ஹீரோட அப்பாவை கொண்ட சைக்கோ இருக்கான்ல, அவன் இருக்க ஜெயிலு ரொம்ப டீசென்டான ஜெயிலு. அந்த ஜெயில இருந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஜெயிலுக்கு அவனை மாத்தணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் கேக்குறா. அவங்க நீ சொன்னா நான் பண்ணிடுவேன் தான், ஆனா அதுக்கு எதனா ஒரு காரணம் வேணும். அந்த இடத்துல அவன் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணானா மட்டும்தான் நம்மளோட இந்த வேலையை சீக்கிரமா முடிக்க முடியும். நீ என்ன சொல்ற? அவனை அந்த மாதிரி எதனா தப்பு பண்ண வைக்க உன்னால முடியுமான்னு கேட்க இவளும் நான் அது ரொம்ப ஈஸியா பண்ணிடுவேன்னு சொல்லி அனுப்புறா. ஹீரோவும் கடந்த 6 மாசமா ஹீரோயினை பத்தி சின்ன ட்ரேஸ் கூட கிடைக்காம அவளை தேடி தேடி பித்துக்குள்ளியாவே ஆகிட்டான். இப்ப அவ வீட்டுக்கே வந்திருக்க, ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை எவ்வளவு தேடின தெரியுமா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நான் என்னோட ரிவெஞ்ச கூட அப்படியே விட்டு வச்சிருக்கேன் உன்னால. என்னை விட்டு ஏன் போனான்னு கேட்டா இவ இதுக்கு மேல உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், இதுக்கப்புறம் நம்மள யாரும் பிரிக்கவும் முடியாதுன்னு ஒரு வழியா அவனோட லவ்வுக்கு ஓகே சொல்லி அவனை கிஸ் பண்றா. இவ்வளவு அவளுக்கு பிடிச்ச ஆர்கிடெக்சரை இப்ப படிக்கவும் ஆரம்பிச்சுட்டா. மின்னுக்கு மாதிரி அவளோட காயத்தெல்லாம் மறைக்க ட்ரை பண்ணவே இல்ல. கையில அழகா டேட்டு கூட போட்டிருக்கா. மேடாக்கா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறா, எனக்கு நீங்க ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணணுமே, உங்களால முடியுமான்னு. எப்ப அவ கூப்பிடுவான்னு காத்திருந்தாங்க போல. சந்தோஷமா ரெடியாகி கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலமா சில ரவுடிஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப அவங்களோட ஹெல்ப் தான் நாடி இருக்கா. இவங்க 3 பேர் ஜெயிலுக்குள்ள போய் அவனை வாண்டடா சண்டை எடுத்து அதுக்கப்புறம் அவனை இன்னொரு ஜெயில மாத்தணும், அதை மட்டும் பண்ணிடுங்க, மத்தபடி வேற எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லி அனுப்புறா. இவ கேட்டுக்கிட்ட மாதிரியே அவங்களும் சைக்கோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவனை எந்த ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறாங்களோ அங்க முன்கூட்டியே ஹீரோயின் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறவளா போய் ஜாயின் பண்ணிட்டா. ஹீரோவும் அங்கேயே ஜாயின் பண்ணிட்டான். ஏன்னா இவன் முன்கூட்டியே சைக்கோ இருக்க அதே ஜெயில கேட்டுட்டு இருந்திருப்பா. இல்ல நீ அவனை ஒரே இடத்துல இருக்க கூடாது, அது சேஃப் இல்ல, அதனால முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப வேற ஜெயில தானே இவன் இருக்கான். அது தெரியாம சைக்கோவை காலை உடைச்சு கூட்டிட்டு வராங்க அதே ஜெயிலுக்கு. அங்க ஹீரோவை பார்த்ததுமே இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா கடைசியா ஹீரோவனை மீட் பண்ணப்ப ரொம்ப தெனாவட்டா பேசி இருந்திருப்பாரு. உன்னால என்ன கொல்ல முடியாது தம்பி, நீ ஒரு டாக்டர், நீ அப்புறம் நீ எப்படி இதெல்லாம் பண்ணுவனா? இவனும் உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை கொல்லலாம், தப்பே கிடையாது, நீ மனுஷன்லயே சேர்த்தி கிடையாது, உன்னை எப்படி வெளியில நடமாட விட முடியும்? கவலையே படாத, கண்டிப்பா என் கையில தான் உனக்கு சாவு, அடுத்த வாட்டி நம்ம பாத்துறாம மட்டும் பாத்துக்கோன்னு இருப்பான். இப்ப பாத்துட்டாங்களா, அவன் ஒரு மரண தண்டனை கைதி தான். ஆனா இருந்தாலுமே அந்த தண்டனை கொடுக்கறதுக்குள்ள இவன் நரகத்தை காமிச்சு கொன்றுவானுங்கிற பயம் அவனுக்குள்ள கிளியரா தெரியுது. 2 பேரும் ஜாலியா அந்த ஜெயிலுக்குள்ள வர்றதோட இந்த ஸ்டோரி இங்க கம்ப்ளீட் ஆகிட்டு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.